ராஜகம்பீரன் சார் வணக்கம். ஒரு 2-3 நாளாக ஒரே இந்த செங்கோட்டையன் இஷ்யூவே போயிட்டு இருந்தது சார். இப்போ தான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் 2 விஷயம் சார். இந்த ஆம்புலன்ஸ்க்கு இவங்க வேணும்னு விடுறாங்கன்னு சொன்னதை இணைத்து பேசி அப்படி சொல்லியிருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின். அவ்வளோ மோசமான நிலைமையில தான் அதிமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை திமுக கட்டமைக்க விரும்புகிறதா, இல்லை நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை அதிமுக உருவாக்க நினைக்கிறதா? அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறது என்பதை திமுக கட்டமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதனுடைய பிரிவுகள் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும்னு எப்பெல்லாம் குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் கட்சி 2 போடுது, ஒன்றுபடவே இல்லை. ஒவ்வொரு குரலுக்கும் கட்சி மறுபடியும் உடைகிறது. சரி, இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் பேசி ஓய்கிறாரு, டிடிவி தினகரன், சசிகலா என்பது பத்தாதுன்னு இப்போ செங்கோட்டையனை கிளப்பியிருக்காங்க. ஓகே, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுகவோடு கட்சியோடு முரண்பாடு வருகிறது. இதற்கு முன்பும் செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட ஜெயலலிதா காலகட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் போர்க்குரலை எழுப்பியிருக்கிறாரா? இந்த மாதிரிலாம் கையில் எடுத்திருக்கிறாங்களா? இது முதல்ல மாநில கட்சியா தேசிய கட்சியாங்கிற குழப்பமும் எனக்கு இருக்கிறது. நான் ரொம்ப காலமாக அதிமுகவை ஒரு மாநில கட்சி என்று தான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் தெரிகிறது என்ன பிரச்சனைனாலும் டெல்லிக்கு உடனே ஃப்ளைட் ஏறி போறாங்க. ஹரித்வாருக்கு போறேன், ராமர் கோயிலுக்கு போறேன், கடவுளையே கூட அவர்கள் கட்சிக்கு ஏற்பதான் கடவுளையே தேர்வு செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போறாங்க, அங்கே போற ஹரித்வார்ல முதல்ல ராமர் கோயிலே கிடையாதுன்னு ஒரு தகவல் இருக்கு. அந்த சிவன் கோயில் மட்டும்தான், சிவன் கோயில் மட்டும், தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்லுவாங்க. இங்க ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கிறது. எதற்காக அவர் நான் நிம்மதிக்காக அங்கே போறேன்னு போறாங்க. இந்த குரலின் வழியாக அவர் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறப்ப, உட்கட்சி விவகாரங்களில் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்க தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னார். தலையிடுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் உட்கட்சி விவகாரத்தில் முழுசா தலையிட்டு கட்சியை நாளா உடைச்சு வச்சிருக்கீங்க. தலையிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது செங்கோட்டையன் வழியாக கொல்லைப்புறமாக பாஜக அவர்களை கையாளுகிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னா அவர் பேசுகிற போதே சொல்றாரு, அவர் ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி ஒன்று நடத்தி கட்சி ஒன்றுபட வேண்டும்ங்கிறத அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ல இருந்து புகழேந்தி வரைக்கும் இவர் ஒரு பெரிய பேரணி மாதிரி ஒன்று உருவாக்கி ஆயிரக்கணக்கான பேர்களை தொண்டர்களை எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு கட்சி ஒன்றுபட வேணும்னு சொல்லும் போது அவர் அழகா சொல்றாரு, பிஜேபியோட இருந்திருந்தா 30 சீட்டு ஜெயிச்சிருப்போம், நம்ம அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படி சொல்லுகிற போது பாஜகவின் குரலாகவே அவர் ஒலிக்கிறாரு. இன்னைக்கு அப்புறம் பிஜேபியோட தானே இருக்கிறாங்கல்ல, கம்முன்னு இருக்க வேண்டியதுதானே? இல்லைங்க, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமியோடு முரண்பட்டு அவர் டெல்லிக்கு போறார்ல, கூட்டணி கட்சியாக இருக்கிறவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாரை சொல்றீங்க? யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அமித்ஷா எதற்காக அவரை சந்திக்கிறார், அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டே எப்படி கிடைச்சதுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது சார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்ப மதிமுகவிலே இருந்து பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. சரி, புலவர் செவந்தியப்பன்ல இருந்து இப்ப கடைசியா வந்திருக்கிற மல்லை சத்யா வரைக்கும் திமுகவிலே இணைவதற்கு விருப்பம் காட்டக்கூடியவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. சரி, அவர்கள் பல பேர் அணுகினார்கள், திமுகவினுடைய தலைமையை அணுகினார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மதிமுக எங்களோடு கூட்டணியில் இருக்கிற போது அந்த கட்சியிலிருந்து முரண்பட்டு வருகிறவர்களை சேர்ப்பது என்பது அரசியல் நாகரிகம் ஆகாது. ஓகே, ஒருவேளை மதிமுக எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி போகிற காலகட்டம் வந்தால் நாங்கள் சேர்ப்பதில் ஆட்சேபனை இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே ஒரு கட்சியில் இருப்பவர்களை சேர்ப்பது என்பது முறையாக இருக்காது என்று திமுகவினுடைய தலைவர் மறுத்து விட்டார். இது ஆதாரபூர்வமான தகவல், யூகம் கிடையாது. இது மதிமுக காரர்கள் சொன்ன தகவலை நான் பதிவு செய்யறேன் ஊடகத்தில். சரி, இந்த அரசியல் நாகரிகம் ஏன் பாஜகவிடம் இல்லை? அதிமுகவுக்குள்ள முரண்படுகிறவர்கள் அதிமுகவுக்குள்ள பேசி நீங்க சமரசம் பண்ணிக்கங்க, எங்கிட்ட எதுக்கு வர்றீங்க, நீங்க என்னைய பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியவர்கள் ஒவ்வொரு அணியையுமே பின்னாடி இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா எங்களை எல்லாம் துக்கடா கட்சியா நினைக்கிறாங்க என்று டிடிவி தினகரன் பேசுறாரு. அப்ப இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இந்த கட்சி ஐசியூல இருக்குன்னு சொன்னா ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது, ரியாக்ஷன்லாம் கொடுக்குறீங்கன்னா ஐசியூக்கு கொண்டு போனது யாரு? உங்கள் கட்சி உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இல்லையே. நீ ஒரு வாகனம் ஓட்டுறான், வாகனம் யார் ஓட்டுறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் தானங்க வேகம் இருக்கணும், பிரேக் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். வேறொரு ஆள் டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் முதல்ல சொல்லிக் கொடுக்கும்போது அவர் பிரேக் போடுவார் தெரியுமா, இவன் கிட்டா கொண்டு விட்டுருவான் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறவரை என்ன சொல்வார், அப்படி திருப்புங்க அப்படி திருப்புங்கிறார்ல. அதிமுகவுக்கு இன்னொரு ஆள் இருக்காரு எப்படின்னு கேட்குறேன். இல்லை, அப்படி நாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோமா சார்? இப்படி ஒரு கண்ட்ரோலில் இல்லை, எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோமான்னு? இல்லை, கண்ட்ரோலில் இருக்குன்னா
எப்படி இல்ல நான் என்ன கேட்கிறேன், கூட்டணியில அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கிறார்ல, நீக்கல, கட்சியிலிருந்து விடுவிக்கிறார், பதவியிலிருந்து நீக்கிறாங்க, விடுவிக்கிறார். எல்லாமே ஒண்ணுதான், வேற வேற வார்த்தைகளை சொல்லிக்கிறான். கட்சியிலிருந்து விடுவிக்கிறார்னா என்ன, நாளைக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க போறாங்களா அவருக்கு? விடுவிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் எதுவுமே இல்லை, அவருக்கு எந்த கட்சியில எந்த பொறுப்பும் கிடையாதுங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அவரை கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அந்த அப்ப அவர் அதிகாரம் மிக்கவரா மாறிடுறாருல. யாரு? செங்கோட்டையனுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் இருப்பதாகத்தான் அவர் கருதி கொண்டு டெல்லிக்கு போறாரு. அப்ப எடப்பாடி சொல்றாரு, உனக்கு கட்சியில எந்த பொறுப்பும் கிடையாது, அதிகாரம் கிடையாதுங்கிறாரு. நீ சண்டை போட்டு வந்தேன்னா நீ நேரடியா இங்க வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது? இதை தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இதுதான் உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்கிறார் என்கிற போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுடைய ஆம்புலன்ஸ் கதையை ரொம்ப வேடிக்கையானது. எல்லா ஊர்களிலேயுமே மிகப்பெரிய தேரோடும் தெருக்கள், பெரிய வீதிகள் இருக்கும். அங்கேதான் ஏறத்தாழ பொதுக்கூட்டங்கள் வந்து போடுகிற வழக்கம். சென்னை மாதிரி மாநகரங்களில் வேணா போக்குவரத்து நெரிசலுக்காக சில பகுதிகள் வச்சிருப்பாங்க. மற்ற ஊர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையிலாம் வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, சந்திப்பு அப்படி தான் பொதுக்கூட்டம் போடுவாங்க. எல்லா ஊர்களையும் அகலமான பெரிய தெருக்கள் உண்டு. ஆனா இவங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்துல பெரிய தெருக்கல்ல கூட்டம் போடாம ஹைவேவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி சிறிய தெருக்கல்ல கூட்டம் போடுறாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு ஆட்கள் நிற்பது மாதிரியான தோற்றத்தை உருவாக்குவதற்காக. அதனாலதான் ஆம்புலன்ஸ் விலக முடியல. நீங்க எந்த கட்சி மாநாடுகள், மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள், எல்லா இடத்திற்கும் நான் சென்றவன் பார்த்தவன்கிற முறையில் அனுபவத்தின் வழியா சொல்றேன், ஆம்புலன்ஸ் யாரும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரனுக்கே கூட நாளைக்கு யாருக்காவது ஒரு சின்ன உடல்நல குறைவு ஏற்படலாம், ஏற்ற வேண்டி இருக்கலாம். கட்சியவே ஆம்புலன்ஸ்ல ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சோன்னு உதயநிதி சொல்றாரு. இந்த விமர்சனத்திற்கு முழுக்க முழுக்க திமுக காரணம் இல்லை. இவர்கள் அந்த கட்சி, அதாவது அதிமுகவை பார்த்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ என்கிற அச்சப்படுகிற நிலைமை கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஆட்சியின் தவறுகள் எப்பொழுதுமே திமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதிமுக தான் அந்த அதிகாரத்தை அறுவடை செய்யும். இன்றைக்கு திமுக எதிர்ப்பு என்பது சிதறடிக்கப்பட்டதாக மாறி தமிழ்நாட்டிலே 2வது இடத்துக்கு தான் இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்களோ அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மத்திய அரசாங்கம் வந்து அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது. மாநில அரசுகளுக்கு அதிகாரமற்ற அமைப்பாக அதை மாற்றுவதற்கான ஒவ்வொரு வேலை திட்டமாகத்தான் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுவது, மாநில அதிகாரத்தை குறைத்து அதை ஒரு கார்ப்பரேஷன் மாதிரி நடத்தணுங்கிற இடத்தை நோக்கி ஒன்றிய அரசாங்கம் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு மாநில கட்சியாக அதிமுகவும் மாநில உரிமைகளுக்காக போராட வேண்டிய இடத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு கட்சியை காப்பாற்றுவதற்கான இந்த ஒரு பணைய கைதியை போல அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா நதிகளும் கடல்ல போய் கலக்கிறது மாதிரி எத்தனை முரண்பாடுகள் அதிமுகவுக்குள்ள இருந்தாலும் அத்தனை பேரும் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற போது மாநில சுயாட்சி குறித்த அந்த உணர்வுகளை, மொழி உரிமை குறித்த விஷயங்களை, பல்வேறு போராட்டங்களை, கோரிக்கைகளை பாதிக்கு மேலாக திமுக வென்றெடுத்திருக்கிறது, இன்னும் பாக்கி இருக்கிறது. சரி, அந்த இடத்திலே அதை கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு பதிலாக அதிமுக ஒன்றிய அரசாங்கத்திடமே பாஜகவிடமே சரணடைந்து தங்கள் தனித்தன்மையை இழந்து விட்டார்கள். நதி வந்து கடல்ல கலந்த முன்னாடி தனியா அதுக்குன்னு ஒரு பேர் கிடையாதும்பாங்க. அது மாதிரி அதிமுக பாஜக என்கிற கடலிலே கலந்து நிறமிழந்து விட்டது, தனித்தன்மை இழந்து விட்டது. இந்த 2026 தேர்தலிலே மாபெரும் தோல்வியை சந்திப்பதற்கு மக்கள் மன்றத்திலே வீழ்ச்சி அடைவார்கள் என்பது உறுதி.